நம்முடைய மதுரையில் உள்ள தட்சிணாமூர்த்தி எம்பெருமானை வழிபடுகிறார்கள். தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணார்? அப்படியே உட்கார்ந்துட்டுலாம் இருக்கல. ஒரு 16 வயசு சின்ன பையன், ஒரு 10th பையனாட்டம் உருவம் தாங்கி வந்து அந்த முனிவர்கிட்ட, முனிவர்களே உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்க அப்படி கேட்டாருங்க. கேட்டதும் அந்த முனிவர்கள், வேதத்தின் பொருள் அறிவதற்காக நாங்கள் வந்துள்ளோம்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெருமான் நம்முடைய குழந்தையாக வந்தார் இல்லையா தட்சிணாமூர்த்தி, அவரிடம் இந்த வேதங்களுக்கான பொருளை நீங்கள் கூற வேண்டும் அப்படிங்கிறாங்க. அவர் அதுக்கு ஆன பொருளை சொல்றாங்க, விளக்கமா சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு அந்த வேதத்திலே பஞ்சயஜ்ஞம் 5 வேள்விகள் என்ற தலைப்பில் உள்ள 5 கடமைகளை ஸ்ரீ ருத்ர நம்முடைய ரிக்வேதத்தில் உள்ள அந்த 5 கடமைகளை இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், புரியுதா? இதையெல்லாம் கேட்டு ஒழுங்காக நடந்தால் சிவன் அருள் பெறலாம். 1, தினந்தோறும் காலையில் 5 மணிக்கு நாம் எழுந்திருக்க வேண்டும். உதய காலத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பாடங்களை படிக்கணும். 2வது, நம் வீட்டில் உள்ள தாத்தா பாட்டி குட்டி பிள்ளைங்க நடந்து எழுந்து நடக்க முடியாதவங்க அப்படி இருக்காங்க, வீட்டில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு உதவணும். பொட்டை பிள்ளைங்களாம் அம்மா காய்கறி நறுக்கிட்டோன்னா நறுக்கி தரணும். பசங்கள்லாம் அப்பா கடைக்கு போக சொன்னால் கண்டிப்பாக கடைக்கு போய் வேணுங்கிறத வாங்கிட்டு வரணும். இது முதல் கடமை. நாம் அதிகாலையில் எழுந்து குளித்து படிக்கணும். இது முதல் வேள்வி. 2வது வேள்வி என்னன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு உதவி செய்தல். 3வது வேள்வி என்னன்னா, அடுத்தவங்களுக்கு உதவணும். ஸ்கூலில் உங்கள் பக்கத்து பையன்கிட்ட பென்சிலே இல்லை, பாவம் வறுமைனா ஒரு பென்சில் வாங்கி தரலாம். ஒரு பையன் மத்தியானம் டிஃபன் கொண்டு வரலனாக்க, சாப்பாடு கொண்டு வரலன்னா உங்கள் டிஃபனில் சாப்பாட்டில் கொஞ்சோண்டு கொடுக்கலாம். கிழிந்த துணி போட்டிருந்தா நம்ம வீட்டில் அப்பா கிட்ட சொல்லி அந்த பையனுக்கு ஒரு புது துணி எடுத்துடலாம். இதெல்லாம் நம்ம சகம் கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்கிற உதவி. இது வேதத்தில் தான் இருக்குது. என்ன அடுத்தது முக்கியமான வேள்வி. நம்ம பசங்க இருக்காங்கல்ல, குருசாமி, அரவிந்த் ராஜ், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைனா உண்டி உள்ள எடுத்துகிட்டு குருவி அடிக்க போயிடுறாங்க. குருவி உடக்கான் பாவம், அன்றைக்கி பார்க்குற உடக்கான்னு பிடிச்சி அது வாயில் ஏதோ ஒரு இயற்கை பாலை ஊற்றி விட்டு அதை அப்படி மப்பில் தடுமாதை பார்த்துட்டு அதை அடிக்கிறானுங்க. பிடிச்சி அங்கேயே இவனுங்களை அது மாதிரி பண்ணியிருப்பேன் தவிச்சிட்டானுங்க, ஓடி போயிட்டானுங்க. அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. பிற உயிர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்யணும். ஆடு மாடு கோழி எறும்பு குருவி காக்கா இவ்வளோ இருக்குல்ல, இத்தனை பறவைகளுக்கும் விலங்குகள் நம்ம தெருவில் ரோட்டில் போயிட்டுருப்போம், நல்லா தின்ட்டு ஜிங்குன்னு போயிட்டுருப்போம், கையில் பிஸ்கட்லாம் வச்சுட்டு. ஒரு நாய் நம்மகிட்ட பேன்னு பார்க்காமா, பசிக்குதுரா கண்ணு அப்படிங்கிற, பசிக்குது அப்படிங்கிற பாவமாக பார்க்கும். ஏய் நாயை தூரப்பூ அப்படின்னு நம்ம நாயாட்டம் கத்தக்கூடாது. நம்மால் ஆன உணவை அந்த நாய்க்கு கொடுக்கணும். பூனை வீட்டுக்கிட்ட ஏதோ வீட்டில் பூனைக்கு பிடிச்ச தயிர் சோறு செஞ்சுட்டு பால் சோறு ஏதோ வச்சுங்கன்னு வச்சுக்க, அது பக்கத்தில் மியாவும் அப்படின்னா அது பாசையில் என்ன கேட்கும், பால் கேட்கும். உனக்கெல்லாம் இல்லை போ அம்மா ஊற்றுவாங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம குடிக்கிற பாலில் கொஞ்சோண்டு அந்த பூனைக்கு ஊற்றணும். இப்படியெல்லாம் செய்வது 4வது கடமை. 5வது கடமை என்னென்னா, இதை தினமும் இதையெல்லாம் செஞ்சுட்டு சாயங்காலமாக பக்கத்தில் இருக்கிற கோயில் போய், இறைவா இன்னைக்கு நான் இதையெல்லாம் செய்தேன், நாளைக்கும் இதை செய்ய அருள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது 5வது வேள்வி. இந்த 5 செயல்களை யார் செய்கிறார்களோ, முன் கூறிய அதிகாலையில் எழுந்து குளித்து படித்து, அப்புறம் அப்பா அம்மாவுக்கு உதவி செஞ்சு, சக மனிதர்களுக்கு உதவி, பிற உயிர்களுக்கு உதவி, கோயிலுக்கு யார் போகிறாங்களோ
அவங்களுக்கு சிவபெருமான் அருள் செய்வார். சும்மா திருநீர் வச்சுட்டு ருத்ராட்சம் போட்டுட்டு வேன்னு போனால் விட்டுருவார். அவர் எவ்வளோ பேரை பார்த்துருப்பார் இல்லை. இது வேதத்தில் இருக்குது. ஆச்சரியமான விஷயம். நான் அதை படித்த பொழுது அசந்து போயிட்டேன். அடடா, வேதனம் மந்திரம்னு நினச்சாங்களா? இதை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம்,